அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 295 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். மனத்தோடு வாய்மை மொழியின் என்றால் உள்ளத்தில் உள்ளபடி உண்மை பேசினால். தவத்தோடு தானம் செய்வாரின் என்றால் தவத்துடன் தானமும் செய்பவரை காட்டிலும் தலை என்றால் தலை சிறந்தவராக இருப்பார். அதாவது தனது உள்ளத்தில் உள்ளபடி உண்மை பேசுபவர் தவத்துடன் தானமும் செய்பவரை காட்டிலும் தலை சிறந்தவராக இருப்பார் என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்று முதலாக புகழ்ந்து கூறியவர் இளம்பூரணார் என்று அறிகிறோம். மனதிலே உள்ளதை, உள்ளத்தில் உள்ள உண்மையை தனது வாயிலிருந்து பேசுகின்ற வார்த்தைகளாக வெளிப்படுத்துபவர் தவத்தோடு தானமும் செய்கின்றவரை காட்டிலும் தலை சிறந்து விளங்குவார் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு உன்னதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒரு அண்ணனும் அவருடைய தம்பியும் தங்களை பற்றி எடுத்து கூறுவதாக உருவாக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அண்ணன் கூறுவார், நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் நல்லவன் நான் என்று அந்த அண்ணன் கூற, அதற்கு அவரது தம்பி கூறுவார், நான் எனது உள்ளம் சொல்வதை மறைத்தவன் இல்லை. இந்த ஊருக்கு, ஊரில் உள்ள மக்களுக்கு எந்த தீமையும் செய்தவனும் இல்லை. நான் வல்லவன் ஆயினும் கூட நல்லவன் என்று உள்ளத்தில் உள்ளதை, அந்த உண்மையை உள்ளபடி பேசி செயல்படுபவனே உத்தமன், நல்லவன், உயர்ந்தவன், தலை சிறந்தவன் என்று அந்த நாயகன் எடுத்து சொல்கின்ற அந்த புகழ்மிக்க மேன்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1962 வெளிவந்த படித்தால் மட்டும் போதுமா. கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க பி ஸ்ரீனிவாசுடன் TM சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன், நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன், உள்ளம் சொல்வதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. உள்ளம் சொல்வதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை, வல்லவன் ஆயினும் நல்லவன், வல்லவன் ஆயினும் நல்லவன், உள்ளம் சொல்வதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை. எனவே அன்பு தம்பிகளே, தங்கிகளே, தனது உள்ளத்திலே இருப்பதை, மனதிலே இருக்கின்ற உண்மையை உள்ளபடி பேசுபவர்கள் தவத்துடன் தானமும் செய்பவரை காட்டிலும் தலை சிறந்து விளங்குவார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் நமது மனதிலே, உள்ளத்திலே உள்ளதை உள்ளபடி பேசி பிறருக்கு நன்மைகளை செய்து வாழ்க்கையிலே புகழையும் மேன்மையையும் அடைவோம்.
மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 296. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.